ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கி நோட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7th இயல் 2ல் இருக்கிற இலக்கண பகுதி பார்க்கலாம். 4 வகை குறுக்கங்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்கிறது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஃபஸ்ட்டு குறுக்கம்னா என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த ஒலிக்கிறதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒலிப்பதுக்குடைய கால அளவை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம். எல்லா எழுத்துமே எல்லா இடமே தமக்குரிய மாத்திரையில் கரெக்டாக முழுமை ஒலிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐகார குறுக்கம் அப்படின்னா அதுக்கு 2 மாத்திரை. பட் எல்லாம் இப்போ முதலில் வரும்போதோ சொல்லுடைய முதல்ல வரும்போதோ இடையில வரும்போதோ கடைசியில் வரும்போதோ தனித்தனியாக வேற வேறு மாதிரி ஒலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எழுத்து அதுக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி ஒலிச்சதுன்னா அதுதான் குறுக்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பாருங்க, சில எழுத்துக்கள் சில இடங்களில் நமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குரிய மாத்திரையிலிருந்து குறைவாக ஒலிச்சதுன்னா அதுதான் குறுக்கம்னு சொல்லுவோம். ஸோ 4 வகை குறுக்கங்கள் எது அப்படின்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம ஔகார குறுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஐ, கை, பை இந்த 3 எழுத்துமே உச்சரிக்கும் போது ஐ சவுண்ட்ல தான் முடியும். ஐ, கை, பை மூணுமே ஐகார எழுத்து. ஏன்னா ஒலிக்கும் போது ஐ சவுண்ட்ல முடியுது. ஸோ இந்த எழுத்துக்கள் தனியாக வரும்போது அதுக்குன்னு 2 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஓகேவா? அதேவே இந்த ஐ பாருங்க, வையம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுடைய முதல்ல இந்த ஐகாரம் வருது. அதுவே சமையல் அப்படின்றப்போ சொல்லுடைய இடையில வருது. பறவை அப்படின்றப்போ இந்த ஐகாரம் சொல்லுடைய கடைசியில வருது. ஓகேவா? ஸோ சொல்லுடைய முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? ஸோ தனியாக உச்சரிக்கும் போது அதோடைய சவுண்டு வேற மாதிரி இருக்கும். அதுவே சொல்லுடைய இடையிலோ முதலிலோ கடைசியில வரும்போது அதுக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரத்தை தான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஐகாரம் சொல்லுடைய முதல்ல வரும்போது அதுக்கு 1.5 மாத்திரை அளவில் வைக்கும். ஸோ ஐகாரம்னா அதுக்கு 2 மாத்திரை. பட் சொல்லுடைய முதல்ல வரும்போது அதோடைய மாத்திரை அளவு 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். ஓகேவா? அதுவே அதே ஐகாரம் சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் சொல்லுடைய முதல்ல வரும்போது, அதாவது தனித்து வரும்போது அதுக்கு 2 மாத்திரை, சொல்லுடைய முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஔகார குறுக்கம். இங்கே பாருங்க, அதே மாதிரி ஔ, வௌ இந்த 2 எழுத்து தான் ஔகார எழுத்து. ஏன் அப்படின்னா சொல்லும்போது ஔ, வௌ ரெண்டுமே ஔ சவுண்டில் தான் முடியுது. ஓகேவா? ஸோ இதே எழுத்துக்களும் தனக்குரிய 2 மாத்திரையில் தான் இருக்கும். முழுமையாக ஒலிக்கும். எப்போ தனியாக வரும்போது, தனியாக ஒலிக்கும் போது. பட் அதே எழுத்து பாருங்க, ஔவையார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுடைய முதல்ல ஔகார எழுத்து வருது. அதுவே வௌவால் அப்படின்றப்போ சொல்லுடைய முதல்ல தான் ஔகார எழுத்தம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்தோட ஒரு வேர்டோட சேர்த்து வரும்போது அது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? ஸோ 2 மாத்திரை தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்குது. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சி ஒலிக்கிறதுனால இது குறுக்கம், ஔகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, மெயின் பாயிண்ட்டு ஔகாரம் சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வராது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் காரணம், கூற்று அப்படி இல்லைன்னா ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து அதில் இதில் எது தவறு எது சரின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் இந்த மாதிரி சென்டென்ஸில் கேட்பாங்க. ஸோ தெளிவாக ஃபுல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐகார குறுக்கம் அப்படின்றப்போ ஐகாரம் சொல்லுடைய முதல் இடையில கடைசியிலையும் வரும். பட் ஔகாரம் சொல்லுடைய முதல்ல மட்டும் தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை தான். ஐகார குறுக்கமும் 2 மாத்திரை தான், ஔகார குறுக்கமும் 2 மாத்திரை தான். பட் அது இடம் மாறி ஒலிக்கும் போது அதோடைய மாத்திரை அளவிலிருந்து வேறுபடுது. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது மகர குறுக்கம். இப்போ அம்மா, பாடம் படித்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர எழுத்து. அம்மா மால முடியுது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடையிலையும் நடுவுலையும் மகர எழுத்து வருது. அடுத்து பாடம், இங்கே பாருங்க பாடம்னு பார்த்தீங்கன்னா அதில் கடைசியில் வருது. ஸோ இந்த மாதிரி சொல்லுடைய சேர்ந்து வரும்போது மகர எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் ஒலிக்குது. முழுமையாக அந்த சொல்லுக்குரிய அரை மாத்திரை கரெக்டாக அப்படியே வருது. மகர எழுத்துக்கு அரை மாத்திரை கரெக்டாக இருக்குது. பட் அதே மகர எழுத்து பாருங்க, வலம் வந்தான். ஸோ இங்கே இம் இருக்குது, இம் அப்படி மகர எழுத்து. அதுக்கு அடுத்தது வருது பாருங்க ஒரு எழுத்து, இது மகர எழுத்து வா. ஸோ அந்த மாதிரி வரும்போது அது குறித்த அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சு கால் மாத்திரையை ஒலிக்குது. ஓகேவா? ஸோ வலம் வந்தான் அந்த இம்முறை சவுண்ட் கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையை குறைஞ்சு ஒலிக்கிறது. அதனால இது மகர குறுக்கம். அதே மாதிரி பாருங்க, போலும் அப்படின்ற சொல்ல போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மருளும் அப்படின்ற சொல்ல மருண் அப்படின்னு செய்யுள்ள ஓசை சீரமைப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது
இன் இங்க பாருங்க, இந்த 2 இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதனால இந்த மகர எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை வந்து கால் மாத்திரை குறைஞ்சு ஒலிக்குது. ஸோ இதுதான் வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இன் அப்படின்னு எழுத்துக்கு அப்புறம் மகர எழுத்து இடம்பெறுது. அந்த மாதிரி இடம்பெறும் போது அதுக்குரிய அரை மாத்திரை வந்து கால் மாத்திரை குறைஞ்சு ஒலிக்குது. அடுத்து பார்க்க போகிறது ஆயுத குறுக்கம். இங்க பாருங்க, அஃது எஃது. ஸோ ஆயுத எழுத்து வந்து சொல்லுடைய இடையில வருது. அந்த மாதிரி இடையில ஒலிக்கும் போது தனக்குரிய அரை மாத்திரையில கரெக்டாக ஒலிக்குது. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான். ஸோ அரை மாத்திரையில முழுமையாக கரெக்டாக ஒலிக்குது. அதுவே இங்கே பாருங்க, முள் பிளஸ் தீது இதை சேர்த்து எழுதும் போது முக்தீது அப்படின்னு வரும். அதே மாதிரி கல் பிளஸ் தீதி இதை ஒலிக்கும் போது கற்றீது அப்படின்னு சேரும். இந்த மாதிரி சொற்கள்ல ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை ஒலிக்குது. ஏன் அப்படின்னா அங்கே அந்த அக்குடைய ஆயுத எழுத்து சவுண்ட் வந்து கம்மியாகுது. ஓகேவா? ஸோ அரை மாத்திரை வந்து கால் மாத்திரையே ஒலிக்குது. ஸோ இவ்வாறு குறைஞ்சு ஒலிக்காதனால வந்து இதை வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ 4 வகை குறுக்கங்கள் அவ்வளோதான். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஔகார குறுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரை. அதுவே வந்து சொல்லுடைய முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கமும் தனித்து இயங்கும் போது 2 மாத்திரை வரும். அதுவே சொல்லுடைய முதல்ல வரும்போது 2 மாத்திரையிலேருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஔகாரம் வந்து சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வராது. மகர குறுக்கம் பார்த்தீங்கன்னா மகர குறுக்கத்துக்கு அரை மாத்திரை. பட் அதுக்கு அடுத்து ஒரு வகர எழுத்து வரும்போது அதுக்குரிய மாத்திரையிலேருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக ஒலிக்குது. ஆயுத குறுக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரையே தான். பட் அதுக்கு அந்த ஆயுத எழுத்தும் வந்து தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரை ஒலிக்கிறதால வந்து ஆயுத குறுக்கம் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து புக் பேக் பார்க்கலாம். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை என்னதுன்னா 1. வேட்கையில் வந்து ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை 1. ஏன் அப்படின்னா வேட்கை இதில் வந்து ஐகார எழுத்து வந்து இறுதியில் வருது. ஸோ இறுதியில் வரும்போது அதுக்கு வந்து 1 மாத்திரை தான். அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். இதில் எதில் மகர குறுக்கமும் இல்லை அப்படின்னா பணம் கிடைத்தது தான் மகர குறுக்கம் கிடையாது. அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது அப்படின்னா ஔகார குறுக்கம். ஓகேவா? சொல்லுடைய முதல்ல மட்டும் வந்து ஔகார குறுக்கம் வரும். ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எதுக்குன்னு போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.